கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரே கொண்டு வருகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, அவர் நம்முடைய தேற்றரவாளனும் துணையாளருமாய் இருக்கிற அன்பின் ஆவியானவர். பாருங்க, இந்த மகிமையின் ஆவியானவர் தாமே நமக்கு தேற்றரவாளனாய் இருந்து எல்லா இடங்களிலும் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து, பாருங்க, யாருமே நம்மை தேற்ற முடியாத சூழ்நிலைகளில் ஒருவேளை யாருமே நம்மை தேற்றுவதற்கு இல்லை என்றாலும், ஐயா, நம்மை தேற்ற வேண்டியவர்கள் தேற்றவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும், இந்த தேற்றரவாளன் உங்களோட இருக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, சமாதானத்திற்கு எந்த பங்கமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாக வாழ்வீர்கள் என்பதிலே மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது அவரே உங்களுக்கு போதகராய் இருப்பான். அனுதினமும் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நீங்கள் நடக்க வேண்டிய பாதை உங்களுக்கு செம்மையாய் காட்டுவார். நீங்கள் சகல சத்தியத்திற்குள்ளும் நடக்க வைப்பார். அது போலவே சகல சத்தியத்திலும் எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, மேன்மைகளை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரே உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக அதுதான் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இன்று செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசித்து பார்த்தோமே ஆனால், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடும், இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. ஐயா, அந்த முதலாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த ஜனங்கள் மீது மகா கோபமாய் இருந்திருக்கிறார். ஐயா, இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார். நான் உங்களை நிர்மூலமாக்குவேன். உங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு மிருக ஜீவன்கள், உங்களுக்கு இருக்கிற ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளுவேன், சங்காரம் பண்ணுவேன் என்று ஒரு நாள்ல சொன்ன ஆண்டவர், இந்த ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது, இந்த ஜனங்கள் தூரமாய் போன ஜனங்கள், அவரை மறந்து அவரை விட்டு தூரமாய் போன ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கதறிய பொழுது, என் தெய்வமே எங்களுக்கு செவி கொடுக்கணுமே. ஐயா, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தெய்வமே உம்முடைய கிருபாசனத்தண்டையே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வரைக்கும் நோக்கி கொண்டிருப்போம் என்று அவர்கள் கெஞ்சிய பொழுது, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போல நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். பாருங்க, இறக்கம் பாராட்டு வரைக்கும் உண்மையே வேற எதையும் இல்லை. ஐயா, நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டார்கள். நாங்கள் இவர்கள் உதவுவார்கள், இவர்கள் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைப்பார்கள், இவர்கள் நமக்கு சகாயம் செய்வார்கள் என்று நினைத்த ஒருவரும் உதவி செய்யவில்லை. என் தெய்வமே என்று அவர்கள் பாருங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தி என் அன்பு சகோதர சகோதரியே கம்பீரித்து பாடு. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை இடர்பாடுகள் சிக்கல்களிலே இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவ கோபத்திலே ஒரு நாளிலே அகப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் சரி, இன்னும் ஒருவேளை விடுதலை இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமா இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கம்பீரித்து பாடு, நீ என் சீயோன் குமாரத்தி, இஸ்ரவேலே என் பிள்ளையே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினான். உங்கள் குற்றங்கள், அதனால உங்களுக்கு வர வேண்டிய அன்பு சகோதரனை சகோதரியை, ஒருவேளை நாம் செய்த பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகள், ஆக்கினைகளை அவர் அகற்றி உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு விலக்கினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனையில் இருக்கலாம், எத்தனை பிரச்சனை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, இஸ்ரவேலை நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார், நான் இனி தீங்கை காணவில்லை. ஓ மைட்டி க்ளோரி
Praise God. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ராஜா உங்கள் நடுவிலே, இந்த ராஜாதி ராஜாவாம் சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்து உங்கள் நடுவிலே இருப்பாரே ஆனால் நீங்கள் எப்படி தீங்கை காண முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, நீங்கள் நான் சொல்லுவேன், கிறிஸ்து ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது எப்படி உண்மையோ அது போலவே கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பாரே ஆனால், கர்த்தர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் செய்வாரே ஆனால் நாம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீங்கள் வாழுவீர்கள். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 19ஆம் வசனத்துல, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். நல்ல கவனிய, ஒரு நாள் வருகிறது, ஒருவேளை இதுதான் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய கோபம். உங்களை யார் யார் சிறுமைப்படுத்தினார்களோ, யார் யார் கேவலமாய் பேசினார்களோ, உங்களுக்கு விரோதமாய் யார் யார் கொக்கரித்தார்களோ, யார் யார் உங்களை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்து கைகொட்டி சிரித்தார்களோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அவர்கள் தேவ கோபத்திற்கு ஆளாவார்கள். நிச்சயம் அவர்கள் தேவ கோபத்திற்கு ஆளாவார்கள். மனுஷ கோபத்திற்கு ஆளானாலே எவ்வளவு பிரச்சனை. தேவ கோபத்திற்கு, சர்வ வல்லவருடைய கோபத்திற்கு ஆளாகும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களை சொல்றாரு, அவர்கள் என் பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எங்க எங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்க எங்க அவமானப்பட்டீங்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே, எந்த பகுதியிலே, எந்த ஆபீஸ்ல, எந்த அலுவலகத்தில், எந்த குடும்பத்தில், அல்லது இந்த குடும்பத்தில், இந்த குடும்பத்திலே வந்து இப்படியாய் அவர்களால் இவர்களால் என்னால் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்தேன் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது இந்த அலுவலகத்தில் நான் வந்தது முதற்கொண்டு இன்று வரை என்னை அவமானமாய், கேவலமாய், அற்பமாய் நடத்தினார்கள், ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கிறது போல இருக்கிறேன் என்கிறீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஏதாவது தொழிலே, ஏதாவது ஒரு காரியத்திலே இப்படியாய் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், அவர்கள் தப்பித்து செல்லவே முடியாது. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். பாருங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து உங்களுக்கு அவரே புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்திலே வேதனையும் வெட்கமும் அனுபவித்தீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். 20ஆம் வசனம் சொல்கிறது, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். யாரையா எங்களை கூட்டிக் கொண்டு வருவார்? யாரையா எங்களை சேர்த்துக் கொள்வார்கள்? நீ சொன்னீங்க, நான் இன்றைக்கு சேர்த்துக் கொள்ளவும், உங்களை உங்க பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வரவும் ஒருவேளை ஆளே இல்லாமல் இருக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் எங்கே அகப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே சிறையிருப்பின் கட்டத்தில், கூட்டத்தில் அல்லது கூடத்தில் இருப்பது மகன்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை விடுவிப்பேன், உங்களை கொண்டு சேர்ப்பேன். அக்காலத்தில் உங்களை என்னோடு நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்க கண் காண, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண் காண அவர்கள் தண்டிக்கப்படுவதையும், உங்களை கர்த்தர் அரவணைத்துக் கொள்ளுவதையும், உங்களை ஆசீர்வதிப்பதையும், அவர்களுக்கு ஏற்ற பலனை, அவருடைய துன்மார்க்கருக்கு ஏற்ற பலனை கொடுப்பதையும் நீங்கள் உங்கள் கண் காண இந்த அற்புதங்களை காண்பீர்கள். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உபத்திரப்படுத்தினவர்கள் உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். உங்களை தத்தளிக்க பண்ணினவர்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலே பிடித்துக் கொண்டு போவார்கள். ஐயா, உங்களை விரோதித்தவர்களுக்கு தான் எகிப்திற்கு வரப்பண்ணின எல்லா வாதைகளையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர
சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ பிறந்தவர்கள். நீங்கள் நிச்சயமாய் இந்த சத்துருக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மனம் திரும்பி அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும். உங்களை நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இனி தீங்கை காண்பதில்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இன்று உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரியே, நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவார். அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அவரே உங்களை கொண்டு வருவார். அவரே உங்களை சேர்த்துக் கொள்வார். அவரே உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இணைப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு நாளும் இருந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் நடுவிலே இருப்பார். நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகளிலும் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் பேர் பேராய் ஐயா, குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியே நீர் பேர் சொல்லி அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல செய்தியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் கம்பீரித்து பாடவும் ஆர்ப்பரிக்கவும் ஐயா இவர்கள் மகிழ்ந்து களிகூறவும் செய்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே, உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இவர்கள் ஆக்கினைகளை அகற்றுவீராக. அறிந்து அறியாமலோ இந்த தேவ பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து இவர்களுடைய ஆக்கினைகளை நீர் அகற்றி போடுகிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உன் சத்துருக்களை விலக்கினார் என்று நாங்கள் அறிகிறோமே. இஸ்ரவேலின் ராஜாவாக எங்கள் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். ஐயா, இன்று நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எங்கள் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜாவாய் எங்கள் நடுவிலே இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஐயா, நாங்கள் இனி தீங்கை காண்பதில்லை என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. இனி நாங்கள் தீங்கை ஐயா எங்கள் பிள்ளைகள் தீங்கை காண்பதில்லை. ஐயா, எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ வல்லமையுள்ளவர். நீ வெற்றிக்கிறவர். நீர் எங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து எங்கள் அன்பின் நிமித்தம் ஐயா அமர்ந்திருக்கிறேன். உன் பேரிலே நாங்கள் கம்பீரமாய் உம்முடைய பிள்ளைகள் களி கூறத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை, ஒரு நல்ல செய்தியை, நல்ல வாய்ப்பை ஐயா, நல்ல ஒரு காரியத்தை இவர்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே தோன்ற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் விலகட்டும் ராஜா. தொந்தரவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே உபத்திரப்பட்டார்களோ, எங்கே வெட்கப்பட்டார்களோ, அவமானப்பட்டு போய் நின்றார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஆமென் ஐயா இவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல பகுதிகளிலும், தேசங்களிலும், இடங்களிலும், சூழ்நிலைகளிலும் இருந்து ஐயா இவர்களை விட்டுவித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி புகழ்ச்சியும் கீர்த்தியும் நீர் இவர்களை வைக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல காரியங்கள் இன்றே ஆரம்பமாகும்படியாய் ஐயா, இது அக்காலத்திலே என்று சொன்ன அதே காலம் இன்று இந்த அதிகாலை வேளை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய் ஐயா, அப்படியே செய்யும்படியாய் இவர்கள் கண் காண இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அவர்களுடைய சிறையிருப்பு மாறட்டும். நல்ல ஜோலிகள், நல்ல வேலைகள் கிடைக்கட்டும். ஐயா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிவிரைவாய் நல்ல திருமணங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு ஐயா, சின்ன வேலையில் போதுமான வருமானம் இல்லாத ஏளனமாய் அற்பமாய் எண்ணப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்கள் சமூகத்திலே. கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. இவர்கள் கண்கள் காண, என் சகோதரிகள் என் சகோதரர்கள் கண் காண ஐயா அவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ
வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் கண் காண, இவர்கள் சிறையிருப்பும், இவர்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பும் திருப்பப்படட்டும் ஐயா. பூமியில் உள்ள நீங்க சொன்னது போல எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் இவர்களை நீங்கள், இவர்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் டேடி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு அப்பா குழந்தை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா, கூனி குறுகி போய் பல்வேறு இடங்களிலே அதனால் பல்வேறு பாதிப்புகள், இழப்புகள், வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் போன்றவற்றை தொலைத்துவிட்டு ஐயா வேதனையோடும் வெட்கத்தோடும் வாழுகிற பிள்ளைகளை இன்று இந்த அதிகாலை வேளையிலே என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் இவரை வெட்கத்திற்கு உட்படுத்தினார்களோ, எந்த இடத்தில் இவர்கள் வெட்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் இவர்கள் அவமானப்பட்டார்களோ, அந்த அலுவலகத்தில், அந்த ஆபீஸில், ஆமென், அந்த அதிகாரிக்கு முன்பாக, ஆமென், அந்த கொடுமைப்படுத்தினவனுக்கு முன்பாக ஐயா, அந்த துன்மார்க்கனுக்கு முன்பாக, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின அந்த எதிரிகளுக்கு முன்பாக நீர் உம்முடைய பிள்ளைகளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன் ஐயா. நீர் அப்படியே இவர்களை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவன். இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்ப பிரச்சனையில் அகப்பட்டவர்கள் ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் அகப்பட்டு தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய் ஆமென் ஆண்டவரே. ஐயா, குடும்பத்தார், இன்னும் உறவினர்கள், இன்னும் அநேகர் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒவ்வொரு பேருக்கு முன்பாக என் தேவனாகி கர்த்தர் லார்ட் யுத்தத்தில் வல்லவரும், ஆமென், யுத்தத்தை செய்கிறவரும் ஐயா, யுத்தம் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோமே, அப்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே இவர்களுக்காக வழக்காடும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பலத்த காரியங்கள் நடக்கட்டும். இவர்கள் கண் காண, இவர்கள் சிறையிருப்பு மாறட்டும், வெற்றி வரட்டும், இவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஆமென் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவரீர் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராய் உம்முடைய வலது கரத்தை அசைக்கும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கொடியை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்து இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா, நடுச்சாம வேளையிலே நடு இரவு ஜெபங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இரவும் பகலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பேரும் வெற்றி சிறக்கும்படியாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் மொத்தமாய் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே வரும்படியாய் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஐயா, இந்த வார்த்தைகளை கர்த்தரே பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடத்திலே உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். மாற்றமே இல்லை. அதை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதை இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இதை அந்த ஃபைலை, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த நல்ல ஊழியத்தை, நல்ல வேலையை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அநேகருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.